ஹலோ கைஸ், அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்துக்கு என்னதான் ஆச்சு? ஏன் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கல? நிறைய மிஸ்ட்ரி ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் இந்த படம் வந்து ஆவரேஜான படம் தான், அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையுமே கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு கம்பேரிட்டிவ் போன படத்தை கம்பேர் பண்ணும்போது. அவதார் வே ஆஃப் வாட்டர் வந்து ஓப்பனிங் வீக்கெண்ட் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருந்ததுன்னா 435 மில்லியன் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த படம் 340 மில்லியன் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி 100 மில்லியன் கிட்ட கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது வந்து இன்னும் அடுத்த வீக்கெண்ட்லாம் போகும்போது 40% கம்மியாகிட்டே வந்தது. அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த படங்கிறது நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே இந்த படங்கிறது நல்லா தாங்க இருக்குது. போன படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அதை விட நல்லாவே இருக்குது. ஈவன் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இந்த படங்கிறது ஒரு நல்ல படம் தான். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கலெக்ஷன் இவ்வளோ அடி வாங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த படத்துக்கு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய ஹைப் இல்லை. என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி, என்ன தான் அவ்வளோ பெரிய விஎஃப்எக்ஸ்க்காக நிறைய பேர் படம் பார்க்க வந்தாலும் சரி, இந்த படத்துக்கு கம்பேரிட்டிவ் போன படத்தை விட கம்மியாக தான் ஹைப் இருந்தது. இது வந்து நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா எனக்கு அவதார் 2லேயே தெரியும், அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக பெரிய ஹைப்லாம் இருக்காது, கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணும் நான் அப்போ எதிர்பார்த்தேன். ஏன்னா போன படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த படம் வந்து சரியாக பிடிக்கல. கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேகியாக தான் போயிட்டு இருந்து. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே அடுத்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஹைப்லாம் இல்லை. ஸ்டில் அந்த படம் வந்து நல்ல படம் தான். வே ஆஃப் வாட்டருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் தான். ஏன்னா லென்த்தாக வச்சுருப்பாங்க, அதில் பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்திருக்காது, ரொம்ப லேகியாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கதையோட்டங்கிறது ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால அந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அவதார் 1 மாதிரி இல்லை சிம்பிளாக கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது அந்த படம் மட்டும் ஏன் அவ்வளோ பெருசாக கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் சிம்பிள் தான். அவதார் 1 வந்து 2009 வந்தது. ஸோ 13 வருஷமாக ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கான ஹைப் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனாலேயே நிறைய பேர் தேட்டரில் போய் பார்த்தாங்க. ஸோ அப்படி தான் அந்த 2 பில்லியன் கலெக்ஷனும் வந்தது. மற்றபடி அந்த படங்கிறது 2 பில்லியன் ஒர்த்தே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் மட்டும் ஏன் கம்மியாக கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து மொத்தம் 2 காரணம் இருக்குது. முதல் விஷயம் வந்து ஜேம்ஸ் கேமரன் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவதார் படம் எடுக்கும்போது அவர் வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாருன்னா, முதல் படம் எடுத்துட்டார். அது வந்து அவரோட ட்ரீம் படம். ரொம்ப வருஷமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். 2009 அந்த படம் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்ட் 2 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கான டெக்னாலஜிலாம் இல்லாததுனால 13 வருஷம் கேப்புங்கிறது எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த படம் வந்துச்சு. ஆனால் பார்ட் 2க்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, இந்த அவதார் ஃப்ரான்ச்சைஸில் வந்து நான் மொத்தம் 5 படம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தார். அதில் பார்ட் 2 வந்து 2 பில்லியனுக்கு மேலே கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நான் அடுத்தடுத்த படங்கள்லாம் வரும் அப்படி சொல்லியிருந்தார். ஏன்னா அப்போது வந்து 2 பில்லியனுக்கு மேலே கலெக்ஷன் பண்ணால் தான் அந்த படங்கிறது ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ளேயே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். அப்படி ஒரு வேளை அந்த படங்கிறது 2 பில்லியன் கலெக்ஷன் பண்ணல, அதுக்கு கீழே கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருந்ததுன்னா அவதார் 3 அந்த படத்தோட இந்த ஃப்ரான்ச்சைஸை நான் முடிச்சிருவேன், அதான் லாஸ்ட்டு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அவதார் 3 வந்து அவதார் 2 கூடவே பேக் டு பேக் ஷூட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவதார் 2 எடுக்கும்போதே அவதார் 3யுமே எடுத்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால பார்ட் 3 கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க பார்ட் 4, 5 வந்து அந்த டைம் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது பார்ட் 2 வந்து அதிகமாகவே கலெக்ஷன் பண்ணிச்சு. 2 பில்லியனுக்கு மேலே கிராஸ் ஓவர் பண்ண போகும்போது பார்ட் 4, 5 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இதுதான் இங்கே பிரச்சனையே. 5 படமாக வரதுல பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லது என்னென்னா, இப்போ அவதார் 1 பார்த்துருப்போம், அந்த படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருப்போம். இப்போ அவதார் 1ல் வந்து அந்த உலகத்தை வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அவதார் 1ல் காமிச்சது கொஞ்சம் தான். அடுத்தடுத்த பாட்டெலாம் வரும்போது அது வந்து இன்னும் டீட்டெயில்டாக அந்த உலகத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள்லாம் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஆனால் நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி தான். இப்போ பார்ட் 1ல் என்ன சொல்லியிருப்பாங்க, மனுஷங்க வந்து வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டாங்க, அங்கே இருக்கிற கனிம வளங்கள்லாம் எடுக்கணும், அந்த எனர்ஜி சோர்ஸ்லாம் வேணும், அந்த உலகத்துல இருந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு அது பிடிக்கல, அதனால மனுஷங்களை வெறுக்கிறாங்க. இங்கே மனுஷங்க சைட்லேருந்து அவதாரா போன ஜேக் ஹீரோ வந்து அவங்கள பற்றியும் அவங்களோட உலகத்தை பற்றியும் நிறைய புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சைடில் இருந்து மனுஷங்களுக்கு எதிராகவே சண்டை போட்டு மனுஷங்களை விரட்டி அடிக்கிற மாதிரி தான் அந்த பார்ட் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மனுஷங்க போனவங்க பார்ட் 2ல் திரும்ப வராங்க. 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஒரு கிளாஷ் தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு 2 இல்லைனா 3 படத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம்.
ஆனால் அதை வந்து 5 பார்ட்டாக பிரிக்கணுங்கிறதுக்காகவே பொறுமையாக எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பேருக்கு லேக் அடிக்க தான் செய்யும், நிறைய பேருக்கு படம் பிடிக்கவும் போகும். கதையில் அந்த ஒரு கிரிப்னஸ் இல்லாததுனால ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு படம் பிடிக்காது. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே. ரெண்டாவதும் இதே தான். அவதார் 1 பார்த்துட்டு அந்த மாதிரி படங்கிறது தான் எதிர்பார்த்து போவோம். அவதார் 2, 3லாம். அவதார் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணலாம் இவ்வளோ விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இப்போ மனுஷங்க வேற ஒரு உலகத்துக்கு போகிறாங்க, அங்கே இருக்கவங்க மாதிரியே இவங்க ஒரு அவதார் பாடி கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இவங்களால மைண்டால் கனெக்ட் பண்ணி ஸோ அவதாராகவே அவங்களோட உலகத்தை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த அவதார் உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது, அதை தாண்டி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கட்டும், படங்கிறது அவ்வளோ கிரிப்பாக போகும். ஆனால் அதுக்கடுத்த வந்த படங்கள்லாம் அந்தளவுக்கு இல்லை, பெருசாக எதையுமே காமிக்கல. அதான் இங்கே பிரச்சனையே. என்னதான் விஷுவலில் பயங்கரமாக காமிச்சாலும் படத்துக்குள்ளே கொஞ்சமாக கதை இருக்கணும். கதை நல்லா இல்லைன்னா படங்கிறது பார்க்குறவங்களுக்கே பிடிக்காது. படம் என்ன தான் கலெக்ஷனில் சக்ஸஸ் பண்ணாலும் கிரிட்டிக்ஸில் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். அப்படி தான் இந்த அவதார் படம் போயிட்டுருக்கு. அதுக்காக அவதார் 3 வந்து ஃப்ளாப்லாம் கிடையாது, 1 பில்லியன் கிட்டே கலெக்ஷன் பண்ணிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவதார் படங்கள் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டாங்க. ஒன்லி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு விஷுவலுக்காக தான் நிறைய பேர் தேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்க. ஸோ அதனாலேயே படங்கிறது கலெக்ஷனில் சக்ஸஸ் ஆகிடும். ஆனாலுமே இந்த படங்கிறது நல்ல படம் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இந்த படங்கிறது நல்லா தான் இருந்துச்சு, கதையுமே நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் பேக்டாக படம் ஆரம்பத்துலேருந்தே சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. ஸோ யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ படம் ஓடிட்டு இருந்ததுன்னா மறக்காமல் போய் தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். விஷுவல்லாம் சூப்பராகவே இருக்கும், படமும் நல்லாவே இருக்கும்.